ஸ்ரீ குருப்யோ நமஹ. நமஸ்காரம். பதார்த்த நிஷ்டமான, அதாவது பொருளை சார்ந்திருக்கும் வியாவகாரிகமான இந்த ஜகத்தின் பலவாக இருக்கும் தன்மையும் அதன் துவைதமான அவஸ்தையும், அதாவது மல்டிப்ளிசிட்டி அண்ட் டியூவாலிட்டி எனப்படும் இரண்டு இயல்புகளும், அதில் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டிருக்கும் கிரமங்களும், அதன் பின்னால் இயங்கும் காலமும் எல்லாம் காலசக்தியின், காளியின் கட்டுப்பாட்டில் உள்ளவை, பிரேரணையில் உள்ளவை என்பதே கிரமசித்தாந்தத்தில் காலத்தின் தொடர்பில் உள்ள காலசக்தியின் தத்துவம். அது இதற்கு முன்பகுதியில் நாம் பார்த்தோம். ஆப்ஜெக்டிவ் சைடு, அதாவது அறியப்படும் பிரபஞ்சத்தின் கோணத்தில் உள்ள ஒரு கண்ணோட்டம். 36 தத்துவங்களின் படைப்பை விளக்கும் அர்த்த சிருஷ்டியை பற்றி விவரித்த போது, தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அனுத்தர சிவம் எனும் நிர்விகல்ப மகா சூன்ய ஸ்தானத்தில் இருந்து சத் சித் ஆனந்தம் எனும் தன்மைகளுடன் சுத்தஞான ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபமான சிவம் எனும் தத்துவமும், சிவத்தின் விமர்ச அம்சமான சக்தி தத்துவமும், இவை இரண்டும் போக மீதமுள்ள 34 தத்துவங்களும் உடலெடுத்தன என்று தெரிந்து கொண்டோம் இல்லையா? இங்கே கிரமசித்தாந்தத்தில், அதாவது காளி கிரமத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து என்ன என்றால், அனுத்தர சிவத்தின் அதே மட்டத்தில், அதே பாவமாகவே சக்தியின் பாவமும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதே. சத் சித் என்றெல்லாம் வேறுபடுத்தி உணர முடியாத மகா சூன்யஸ்தானமான அனுத்தர சிவத்தில் சத் எனும் உளதாம் தன்மை மட்டுமே கொண்ட பராதீத பாவத்திற்கு கிரமசித்தாந்தத்தில் காளி என்று பெயர். இதை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏதுமற்ற மெய்ப்பொருளின் சாயை என மிக பொருத்தமாக குறிப்பிடுகின்றார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மகாகாளியின் புகழ் எனும் அவருடைய கவிதையில். மாத்ரு சத்பாவம் என்று பெயர், அதாவது சுத்த சத் எனும் பாவத்தில் விளங்கும் அன்னை, அதுவே மாத்ரு சத்பாவம் எனப்படும் கிரமசக்தியான காளியின் நிலை. அதாவது சூக்ஷ்மமான சிவ தத்துவம் முதல் மிகவும் ஸ்தூலமான கிராஸ் ஆன பூமி தத்துவம் ஈராக உள்ள 36 தத்துவங்கள் வழியாக இந்த இயலுலக வெளி, த என்டையர் காஸ்மிக் பெனோரமா எனும் அகண்டமான அண்டச்சராச்சர பிரபஞ்ச வெளியை படைக்கவும் காணப்படவும் வியாபிக்கவும் செய்வது என்பது பரா எனும் காளி சக்தியின் ஆற்றலே ஆகும். பிபர்த்தீச்ச பஷ்யதீச்ச பாசயதீச்ச என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது படைத்து காண்பித்து பிரதிபலிக்கும்படி செய்கின்ற சக்தி என்று பொருள். காளி சக்தியானவள் ஜகத்தின் பிராணசக்தி என்று அழைக்கப்படுகின்றாள். ஜீவஜாலங்கள் பிராணவாயுவை உள்ளிழுத்து வெளிவிடுவதற்கு ஒப்பாக காலம் எனும் கிரமத்தை வெளிவிட்டு உலகை படைக்கவும், அதனை கொஞ்ச காலம் நிலைநிறுத்தவும், பின்பு அந்த காலத்தை உள்ளே இழுத்து உலகை அழிக்கவும் செய்கின்ற காளி கிரமசித்தாந்தத்தில் பராசக்தியே ஆவாள். காலோ கிரஸ்யதே க்ஷிபதீச்ச ஸ்ருஜதி ஜகத் இது காளி பராசக்தி இது. இதனை மிக தெளிவாக ஸ்ரீ அபினவகுப்தாச்சாரியர் தனது தந்திராலோகம் எனும் மிகச்சிறந்த நூலில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கிரமாத்மா காலஸ்ச பரஹ சம்விதி வர்த்ததே, காளீ நாம பராசக்தி சைவ தேவஸ்ய கீயதே, சைவ சம்வித் பஹி ஸ்வாத்ம கர்ப்பபூதா கிரமாக்ரமௌ ஸ்புடயந்தி பிரரோஹேண பிராணவிருத்தி ரிதி ஸ்திதா. அதாவது காலம் எனும் கிரமமும் காலமற்ற கிரமம் இன்மையும், இந்த இரண்டுமே பரசம்வித் ஸ்வரூபிணியான அந்த காலசக்தியிலேயே உள்ளடங்கி இருக்கின்றது. அனுத்தர சிவத்தின் அந்த மகோன்னத சக்தி காளி என்ற பெயரால்
அறியப்படுகின்றாள். கிரமத்தையும் கிரமமின்மையையும் உள்ளில் கொண்டிருக்கும் அந்த காளி சக்தியானவள் பிராணவாயுவை வெளியே விடுவது போன்று சிருஷ்டியின் வேளையில் கிரமத்தை வெளியே விட்டும் பிராணனை உள்ளிழுப்பது போல பிரபஞ்சத்தை அழிக்கும் வேளையில் கிரமத்தை உள்ளிழுத்து கொண்டும் ஜகத்தின் உயிர் நாடியை நியந்திரித்து கொண்டு விளங்குகின்றாள். மிக அருமையான பிரமாதமான ஒரு ஸ்லோகம். மகாத்மாவான ஸ்ரீ அபினவகுப்தரின் கருத்து இது. கிரமம் என்றால் என்ன என்பதனை மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த வியாவகாரிக தசை எனும் பிரபஞ்சத்தின் வியவஸ்தைகளின் பண்பு அல்லது உலக இயல்புகளின் ஒழுங்குமுறை, அதுவே கிரமம் என்பது. அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட எர்த்லி டைமென்ஷன், இந்த பிரபஞ்சத்தின் கிரமம், பிரபஞ்சத்தின் செயற்களம் அல்லது செயல் எல்லை, அதுவே கிரமம் எனப்படுவது. பிரபஞ்சத்தின் படைப்பு கிரம சித்தாந்தத்தில் வேறொரு விதமாக விளக்கப்பட்டுள்ளது. பராபஷ்யந்தி மத்தியமா வைகரி எனும் சப்த சிருஷ்டியை பற்றியும் 36 தத்துவங்களாக விரியும் அர்த்த சிருஷ்டியை பற்றியும் நாம் இதற்கு முன்பு அறிந்திருந்தோம். ஆனால் இங்கே கிரம சித்தாந்தத்தில் பிரபஞ்ச கிரமத்தின் ஆவிர்பாவம் 6 அத்வாக்களின் வாயிலாக விளக்கப்பட்டுள்ளது. ஷடத்வாக்கள். டைம் எனும் காலம் சம்பந்தித்ததாகவும், ஸ்பேஸ் எனும் தேசம் அல்லது இடம் சம்பந்தித்ததாகவும் 2 விதமாக, அல்லது சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் எனும் அறிபவனை சார்ந்ததாகவும் அறியப்படுவதனை சார்ந்ததாகவும் 2 விதத்தில். சப்ஜெக்ட் எனும் அறிபவனை சார்ந்ததும் கால சம்பந்தமானதுமான வாக்கின் சிருஷ்டி, சொல்லின் சிருஷ்டி வர்ண அத்வா, மந்திர அத்வா, பத அத்வா எனும் 3 ரீதியாகவும், ஆப்ஜெக்ட் எனும் அறியப்படும் பதார்த்தத்தை சார்ந்ததும் தேச சம்பந்தமானதும் இடம் சம்பந்தமானதுமான வாச்சியத்தின் சிருஷ்டி கலா அத்வா, தத்துவ அத்வா, புவன அத்வா எனும் 3 ரீதியாகவும் விளக்கப்பட்டிருக்கின்றன. அது என்ன என்று சுருக்கமாக பார்ப்போம். பராவாக்கு என்பதே வர்ண அத்வா என அறியப்படுவது. வாக்கின் ஆரம்ப நிலையான பரா இங்கே வர்ணம் என்ற பெயரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பராவாக்கிற்கும் வர்ண அத்வாவிற்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. பராவாக்கின் ஞானாம்சம் மட்டுமேயான நாதம், பிந்து, கலா எனும் 3ம் மந்திர அத்வா என அறியப்படுகிறது. ஏனென்றால் மந்திரங்களில் உள்ளது இம்மூன்றும் தான். நாதபிந்து கலாதிகளான இம்மூன்றும் தான் என்பது முன்னமே நாம் அறிந்த விஷயம் இல்லையா? இதுவே மந்திர அத்வா எனப்படுவது. அதனுடன் கிரியையின் அம்சமும் கலந்த பஷ்யந்தி மத்தியமா வைகரி வாக்குகள் தாம் பத அத்வா எனப்படுவது. இம்மூன்றும் சேர்ந்ததே வாங்மயம். ஆகவே பரா முதல் வைகரி வரையிலான சப்த பிரபஞ்சமே இந்த 3 அத்வாக்களாக கூறப்பட்டிருப்பன. வர்ண அத்வா, மந்திர அத்வா, பத அத்வா என்ற 3 அத்வாக்கள். இன்னொரு முறை தெரிந்து கொள்வோம். வர்ண அத்வா என்பது பராவாக். பராவாக்கின் ஞானாம்சங்களான நாதம், பிந்து, கலா மட்டும் சேர்ந்தது மந்திர அத்வா. அத்துடன் கிரியையின் அம்சங்களான பஷ்யந்தி மத்தியமா வைகரி என்பவையும் சேர்ந்த பூர்ணமான சப்த சிருஷ்டியே பத அத்வா. இது புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இது பிரமாதா, அதாவது சப்ஜெக்ட் அல்லது அறிபவனை சார்ந்தது. அது மட்டுமல்ல, இம்மூன்றும் கால அளவில் கட்டுப்படுவதும் கூட என்பது யோசித்து பார்த்தால் புரியும். இனி வாச்சியமான பதார்த்தங்களின் சிருஷ்டியில் உட்படுபவை கலா அத்வா, தத்துவ அத்வா, புவன அத்வா எனும் அடுத்த 3 அத்வாக்களும். கலா அத்வா எனப்படுவது சுசூக்ஷ்மிகா எனப்படும்
36 தத்துவங்களின் அனைத்து நுண்ணிய தன்மைகளும் ஒன்றிணைந்த சாராம்சமாக உள்ளது. மைக்ரோஃபார்ம், அதாவது ஒவ்வொரு தத்துவங்களுக்கும் ஆதாரமாக உள்ள அதன் சூக்ஷ்ம அம்சமே இந்த கலா அத்வா எனப்படுவது. உதாரணமாக 36 தத்துவங்களில் கடைசியில் உள்ள பூமியை எடுத்துக்கொள்வோம். பூமியின் தன்மை என்பதே தாரண சக்தி எனப்படும் அதன் தாங்கும் தன்மை. அதன் கனமான இயல்பினால் அனைத்தையும் தாங்கும் தன்மை என்பது பூமிக்கு மட்டுமே உள்ள ஒரு குணம். அதுவே புவியீர்ப்பு தன்மை எனப்படும் கிராவிடேஷனல் பவர். பூமியின் அந்த சூக்ஷ்ம அம்சம் இருப்பது கலாத்வாவில் தான். அதுபோன்றே ஒவ்வொரு தத்துவத்தின் சூக்ஷ்மாம்சமான அதன் தனித்தன்மையின் இருப்பிடமும் இந்த கலா அத்வாவில் தான். இந்த கலா அத்வாவின் சூக்ஷ்மமான சாராம்சத்திலிருந்து 36 துண்டுகளாக பிரிந்து ஃப்ராக்மெண்டேஷன் எனப்படும் கூடுதல் அம்சங்களாக ஊடுருவி பரவும் போது அவை முழுமையான தத்துவங்களாக முதிர்வுறுகின்றன. அதுவே தத்துவ அத்வா எனப்படும் இரண்டாவது நிலை. அதாவது பூர்ணமாக பரிணாமம் அடைந்த 36 தத்துவங்கள். தத்துவ அத்வாவில் கடைசியாக தோன்றுகின்ற தத்துவமே இந்த பிரம்மாண்டத்தை பொறுத்தவரை 36வது தத்துவமான பூமி. மிக ஸ்தூலமான இந்த பூமியிலிருந்து தொடர்வதுதான் புவன அத்வா எனப்படுவது. பஞ்சபூதங்களில் பூமி எனும் பூதத்தில் உள்ள சித் அம்சம்தான் தாரண சக்தி அல்லது புவியீர்ப்பு தன்மை என்பது இல்லையா? இதுபோலவே சித் அம்சங்களாக பலவிதமான மாறுபட்ட தன்மைகளை கொண்ட பல அண்டங்களும் புவனங்களும் அடங்கியதே இந்த பிரபஞ்ச வெளி எனப்படுவது. நமது அறிவிற்கு புலப்பட்டவையும் அறிவிற்கு புலப்படாதவையுமான அநேகம் புவனங்கள் உள்ளன என்று தந்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. இந்த புவனங்களே புவன அத்வா எனப்படுவது. அதாவது இதற்கு முன் குறிப்பிட்ட ஃப்ராக்மெண்டேஷன் அல்லது அம்சங்களாக பரவுதல் என்பது மேலும் மேலும் வியாபித்த நிலை. இந்த புவனங்களின் எண்ணிக்கை பல ஆகமங்களிலும் தந்திரங்களிலும் பலவாறாக கூறப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக மாலினி விஜயோத்தர தந்திரத்தில் 118 என்றும் ஸ்வச்சந்த தந்திரத்தில் 224 என்றும் புவனங்களின் எண்ணிக்கை கூறப்பட்டிருக்கிறது. இந்த 6ம் சேர்ந்ததே அத்வாக்கள் எனப்படுபவை. ஷடத்வா, ஷடத்வாதீத ரூபிணி என ஒரு நாமம் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் வருகிறது. ஷடத்வாதீத ரூபிணி என்றால் இந்த 6 அத்வாக்களுக்கும் அல்லது சப்த சிருஷ்டி அர்த்த சிருஷ்டி எனும் இரண்டிற்கும் அதீதையாக இருக்கின்ற அப்பால் இருக்கின்ற பரசிவ ரூபிணி என்று பொருள். ஸ்ரீ பரமேஸ்வரரின் விஸ்வோத்தீர்ணதையை குறித்து, அதாவது பிரபஞ்சம் கடந்திருக்கும் நிலையை பற்றி இதற்கு முன் அறிந்திருந்தோம். அவ்வாறே விஸ்வோத்தீர்ணையாக இருப்பவள் காளியாகும் பராசக்தி என்று அர்த்தம். பரக சம்விதி வர்த்ததே காளீ நாம பராசக்தி. இதற்கு முன்னர் சக்தி தத்துவத்தை விளக்கும் பகுதியில் சிவரூப விமர்ச நிர்மலா தர்ஷக, அதாவது சிவத்தின் தன்னுணர்வு எனும் பூரணமான அகப்பிரதிபலிப்புக்கு, அந்த பிரதிபலிப்பின் பிரதிபிம்பமான உலகின் தோற்றத்திற்கு காரணமாக விளங்கும் ஒரு மாசற்ற கண்ணாடி போன்றவள் எனும் சக்தியின் விசேஷணத்தை பற்றி அறிந்திருந்தோம். இங்கே கிரமசித்தாந்தத்தில் காலசக்தியான காளி சிவாதி பூமி பர்யந்தமுள்ள தத்துவங்களை மூச்சு வெளியே விடுவது போல படைத்தும் மூச்சை உள்ளே இழுப்பது போன்று அழித்தும் அனாயாசமாக சிருஷ்டிஸ்திதி சம்ஹாரங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றாள் என வேறொரு விதமாக விளக்கி காட்டியிருப்பதனை நாம் கவனிக்கலாம். கிரமாக்கிரமௌ பிராணவிருத்திரிதி ஸ்திதா, தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட பாரமார்த்திகமான அந்த மெய் நிலையில் இருந்து கிரமானுசரணமாக பலவிதமான சீரொழுங்குகள் நிறைந்த வியாவகாரிக தசையான இந்த பிரபஞ்ச நிலையின் பரிவர்த்தனம் அல்லது
பரிணாமம் எனப்படுவது கிரம சித்தாந்தத்தில் பஞ்சவாக மகாக்கிரமம் எனும் ஒரு கோட்பாட்டின் வாயிலாக விளக்கப்பட்டுள்ளது. பஞ்சவாகமய சக்திகள் எனும் 5 அதீந்திரிய சக்திகளின் நிர்வாகத்தால் காலசக்தியான காளி வெளிமூச்சு விடுவது போன்று உலகை படைக்கின்றனர். இந்த சக்திகளின் ரிவர்ஸ் ஆக்ஷன், பிரதிலோமமான இயக்கத்தால் உலகை அழிக்கவும் செய்கின்றாள். வாமேஸ்வரி, கேச்சரி, கோச்சரி, திக்சரி, பூச்சரி இவ்வைந்துமே பஞ்சவாகமய சக்திகள் என அறியப்படுபவை. இதற்கு முன்னர் குறிப்பிட்டது போலவே உருவத்துடன் கூடிய சக்தி தெய்வங்களாக கற்பனை செய்ய வேண்டிய மூர்த்தங்கள் அல்ல இந்த பஞ்சவாக சக்திகள். இவை அனைத்துமே குணரூபங்கள், அப்ஸ்ட்ராக்ட் பிரின்சிபிள்ஸ். 5 வித ஸ்பந்தங்களாக, அதிர்வலைகளாக இந்த பஞ்சவாகம் எனப்படுவது 5 சக்திகளால் நிகழ்த்தப்படுகிறது. அதாவது சூக்ஷ்மத்திலும் சூக்ஷ்மமான நிலையில் இருந்து ஸ்தூலமான பிரபஞ்ச நிலையை எட்டுவது. இது பற்றி சுருக்கமாக பார்ப்போம். ஷடத்வாக்கள் வழியாக பிரபஞ்ச தசை எனும் கிரமத்தை ஆரம்பிக்க தயாராக இருக்கும் முதல் படியே வாமேஸ்வரி எனப்படுவது. வம் என்ற தாத்துவில் இருந்து, அதாவது மூல வார்த்தையிலிருந்து உண்டான சொல் வாமா. வம் என்றால் உமிழ்வது. பிரபஞ்ச அவஸ்தையை உமிழ்தல் என்ற செயலின் துவக்க நிலையில் உள்ளதனால் வாமேஸ்வரி. அது மட்டுமல்ல, வாமா என்ற சொல்லுக்கு எதிரிடையான, முரண்பாடான என்றெல்லாம் கூட அர்த்தம் உண்டு. பிரசாந்தமான மெய்வழி நிலையில் இருந்து, அதாவது பாரமார்த்திக தசையில் இருந்து முரண்பாடுகளும் துவிதங்களும் நிறைந்த பிரபஞ்ச நிலையை உருவாக்க காரணமுடையது என்ற அர்த்தத்தில் வாமா என்ற சொல் பொருந்துகிறது. முரண்பாடுகளை உண்டாக்குவது என்ற அர்த்தத்தில். சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பிரமாதா எனும் அறிபவன் என்ற நிலையையும், ஆப்ஜெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் அறியப்படுவது பிரமேயம் எனும் நிலையையும் உருவாக்கும் ஆற்றலுடன் கூடியதே இந்த வாமேஸ்வரி எனும் முதல் வாகம். பஞ்சவாகங்களில் முதல் வாகம். வாகம் என்றால் வகிப்பது, சுமப்பது என்று பொருள். சுமந்து செல்வதனை வாகனம் என்கிறோம் இல்லையா? பரிணாமங்களை உருவாக்கும் விசேஷமான ஆற்றல்களை சுமந்து வரும் சக்திகள் ஆனதால் இங்கே வாகம் என்ற சொல் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வாகம் கேச்சரி எனப்படுவது. கே அல்லது கம் என்றால் ஆகாயம். ஆகாயம் போன்று எல்லையற்ற வரையறுக்கப்படாத போதத்துடன், விழிப்புணர்வுடன் இருக்கும் பிரமாதா, அதாவது அறிபவன் என்கின்ற தகுதியை, அந்த சப்ஜெக்டிவ் ஸ்டேட்டை எட்டிய நிலையே கேச்சரி எனப்படும் இரண்டாவது வாகம். மூன்றாவது வாகத்திற்கு கோச்சரி என்று பெயர். கோச்சரம் என்றால் மேய்ந்து திரிவது என்றும், இந்திரியங்களுக்கு புலப்படுவது என்றும் 2 அர்த்தம் உண்டு. ஆகவே கோச்சரி என்றால் அந்தக்கரணங்களை எட்டிய நிலை. அறியப்படுவதற்கு ஆனவை தென்படவில்லை எனினும் அந்தக்கரணங்கள் செயலூக்கம் பெற்று உள்நோக்கி இருக்கும் நிலை. அடுத்த 4வது வாகம் திக்சரி எனப்படுவது. திக் என்றால் திசை. நானா திசைகளிலும், அதாவது வெளிப்புறமாக நோக்க துவங்கிய நிலை. இந்திரியங்கள் செயல்பட்டு அறியப்பட வேண்டியதான பிரபஞ்சத்தை அறிய விழையும் அவஸ்தை. கோச்சரி என்ற நிலையில் உள்நோக்கி இருந்தது, திக்சரி என்ற அவஸ்தையில் வெளிநோக்கும் ஒரு அவஸ்தையாக மாறுகிறது. அதுவே திக்சரி எனப்படும் வாகம். கடைசியில் உள்ள 5வது வாகம் பூச்சரி எனப்படுவது. பூமியில் சரிப்பது. அறியப்பட வேண்டிய பிரபஞ்ச பதார்த்தங்களை முழுமையாக அறியும் போக்தாவாக, ஜீவனாக மாறிய நிலை. பூமியில் பூர்ணமாக காலூன்றிய நிலை எனலாம். அதுதான் பூச்சரி. காலசக்தியான காளியின் இந்த
5 உபசக்திகளின் பஞ்சவாகம் எனும் இயக்கத்தால் பரிபூர்ணமான சிவதத்துவம் பலவாறாக விரிவுற்ற ஜீவர்களாக உலக வாழ்வை அனுபவிக்கும் போக்தாக்களாக மாற்றம் கொள்கிறது. பூர்ணாவச்சின்ன மாத்திராந்தர் பகிஷ்கரண பாவகாக வாமேஷாத்யாக பரிஜ்ஞான அஜ்ஞானாத்ஸ்யு முக்தி பந்ததா. அதாவது வாமேஷி முதலானவர்கள், அதாவது வாமேஸ்வரி, கேச்சரி, கோச்சரி, திக்சரி, பூச்சரி எனும் பஞ்சவாக சக்திகள் படைப்பின் லட்சியமான பிரபஞ்ச ஞானத்தை படிப்படியாக கொண்டு வந்து ஜீவனை பிரபஞ்ச தசையின் நிலையில் பூர்ணனாக மாற்றிய போது ஜீவன் அஞ்ஞானத்தால் கட்டுண்டவனாக, வரையறுக்கப்பட்டவனாக, சம்சாரியாக மாறினான் என ஸ்ரீ க்ஷேமராஜர் தனது பிரத்யபிஜ்ஞா ஹிருதயம் எனும் நூலில் இந்த ஒரு ஸ்லோகத்தை மேற்கோளாக கொடுத்துள்ளார். காளிக்கிரமத்தின் ஏனைய பாகங்களை, முக்கியமாக கலனா எனும் தன்மையின் வாயிலாக சித் எனும் போதத்தின் 5 நிலைகள் பற்றிய விவரங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.